2024 இயங்கலை பாதுகாப்பு சட்டம் சமூக ஊடக பயனர் நலனை பேணும். நில அமிழ்வில் சிக்கிய விஜயலட்சுமியை தேடும் பணி 4ஆம் நாளாக தீவிரம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு உதவி. நாட்டில் போதுமான கையிருப்பில் இன்சுலின் மருந்துகள் மாற்று முறைகளையும் ஆராய்கிறது சுகாதார அமைச்சு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். நடப்புக்கு வந்தது 2024 இயங்கலை பாதுகாப்பு சட்டம். கடந்த ஜூன் 18ஆம் நாள் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அதனை அங்கீகரித்த நிலையில் ஜூன் 26ஆம் நாள் அரசாங்க பதிவேட்டில் அது இடம்பெற்றது. பிரதமர் துறை அலுவலகம் அதனை அறிவித்தது. சட்டம் 854 அனைத்து விதிகளும் இன்று முதல் நடப்புக்கு வருவதாக பிரதமர் துறை அலுவலக அறிக்கை தெரிவித்தது. இயங்கலை பாதுகாப்பு இடர் மதிப்பாய்வு கெடு மற்றும் தணிக்கை, இயங்கலை பாதுகாப்பு இடர் நிகழ்வதை தெரிவித்தல் முதலியன 2024 இயங்கலை பாதுகாப்பு விதிகளில் அடங்கும். இயங்கலை பாதுகாப்பு சேவை உரிமம் வழங்குதலும் தண்டங்களும் அவற்றில் அடங்கும். நாட்டின் இணைய பாதுகாப்பை மேம்படுத்த சட்டம் 854 இயற்றப்பெற்றது. தொடர்புடைய செயற்குழுக்கள் நிறுவனங்களுக்கான ஒதுக்கீட்டுடன் அது நடைமுறைக்கு வந்துள்ளதாக பிரதமர் துறை அலுவலகம் கூறியது. மஜித் இந்தியா சாலையில் நிகழ்ந்த நில அமிழ்வில் காணாமல் போன இந்திய பெண் விஜயலட்சுமியை தேடும் பணி 4ஆம் நாளாக இன்று தொடர்ந்தது. பந்தாய் டாலாமில் உள்ள இண்டா வாட்டர் கன்சோர்டியம் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் வரை தேடல் நுண்ணோக்கப்படுகிறது. ஆயினும் இதுவரை அறிகுறிகள் தென்படவில்லை. நிகழ்விடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் உள்ள கழிவுநீர் சுரங்கத்தில் ஃப்ளஷிங் நீரழுத்த அணுகுமுறை இன்று கையாளப்பட்டது. காலை 9:40 மணிக்கு அந்த பணி தொடங்கியது. நீரழுத்த அணுகுமுறை தொடங்கப்படும் முன் அந்த சாக்கடை சுரங்க வழி பரிசோதிக்கப்படும். இண்டா வாட்டர் நிறுவனத்துக்கு சொந்தமான கொள்கலன் லாரிகளில் நீர் கொண்டு வரப்பட்டு அதில் கொட்டப்பட்டது. இன்னல் மிக்க தருணத்தில் மூழ்கியிருக்கிறது நில அமிழ்வில் சிக்கிய விஜயலட்சுமியின் குடும்பம். தாயார் முகத்தை காண ஏங்கும் மகன், மனைவியை ஒரு முறையேனும் பார்க்க துடிக்கும் கணவர். இடரில் இருக்கும் அந்த குடும்பத்தினரை சந்தித்தார் துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஷஹீத் அமிடியின் இந்தியர் நலன்சார் சிறப்பதிகாரி அரவிந்த் அப்பலசாமி. நிகழ்விடத்தை பார்வையிட்ட பின் 48 வயது விஜயலட்சுமியின் கணவர் மற்றும் மகனை அவர் சந்தித்தார். மதானி அரசு திறம்பட தேடி மீட்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. எனினும் ஒரு முறையாவது தனது தாயாரின் முகத்தை காண மாட்டோமா எனும் அவரின் மகனின் ஏக்கம் மனதை நிருடியதாக அரவிந்த் தெரிவித்தார். உங்களுக்காக ஒரு சிறு தொகை அவங்களுக்கு சாப்பாடுறதுக்கு அவங்களுக்கு ஹோட்டல் செலவும் சரி, தங்குற செலவும் சரி, அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன நன்கொடை வழங்கியிருந்தேன் துணை பிரதமர் சார்பாக. அப்போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை சந்திச்சிருந்தேன், அவரோட மகனை சந்திச்சிருந்தேன். சிறப்பான முறையில் அரசாங்கம் டிபிகேல் மூலிமா சிறந்த முறையில் அவங்களுக்கு தங்குற வசதியும் சரி, சாப்பாடு, இந்த போல விஷயம்லாம் சிறப்பான முறையில் அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உதவி நல்கும் பொருட்டு டத்துஸ்ரீ அஹ்மத் ஷஹீத் சார்பில் நிதி வழங்கப்பட்டது. தங்கும் வசதி, உணவு போன்ற அவர்களின் அடிப்படை தேவைக்கு அந்த நிதி உதவும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அவர்களின் பயண விசா 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பல அரசு சாரா இயக்கங்களும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி வருவதாக அரவிந்த் அப்பலசாமி சுட்டினார். 2 மாதங்கள் மலேசியாவுக்கு சுற்றுலா மேற்கொண்டு இந்தியா திரும்புவதற்கு முந்தைய நாள் இந்த துயர சம்பவம் நேர்ந்தது. நில அமிழ்வுகளை முன்கூட்டியே கண்டறிய அவ்வப்போது கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனை கணிக்கவியலாவிட்டாலும் கண்காணிப்பின் வழி தடுக்கவியலும் என மலேசிய தேசிய பல்கலைக்கழக தென்கிழக்காசிய பேரிடர் ஆய்வு மையத்தின் டாக்டர் லீம் சவுன்சியான் அறிவுறுத்தினார். பூமியின் அகத்திலோ புறத்திலோ ஏற்படும் கற்கள் உடைவதால் பூமியின் அமைப்பு மாறுபடுகிறது. அதேவேளை எல்லா நில அமிழ்வும் புவியியல் மாற்றத்தால் ஏற்படாது எனவும் UKM புவியியல் பேரிடர் திட்ட தலைவருமான அவர் விளக்கினார்.
2004 பள்ளம் தோண்டப்பட்டதால் நில அமிழ்வு ஏற்பட்டது. 2009, 2020, 2021 ஆண்டுகளில் தலைநகரின் சாலைகளில் துளைகள் ஏற்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சில வேளைகளில் நிலத்தடி நீர்க்குழாய் உடைவதாலும் நில அமிழ்வு ஏற்படுவதை டாக்டர் லிம் சுட்டினார். தலைநகரில் உள்ள 15 MRT நிலையங்கள் சோதனையிடப்பட்டன. 1988 தீயணைப்பு சேவை சட்டத்துக்கு இணங்க பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சில MRT நிலையங்களை தரம் உயர்த்த வேண்டிய தேவை இருப்பது சோதனையின் போது கண்டறியப்பட்டதாக தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்தது. பொது ஒளிபரப்பி அமைப்பு, தீயை தடுக்கும் முதன்மை அமைப்பு முறை, பாதுகாப்பு படிக்கட்டுகளில் பிரஷர் ரைஸ் உயர் அழுத்த அமைப்பு முறை, அவசர விளக்குகள் சரியான இடத்தில் பொருத்தப்படுவது ஆகியவை அதில் அடங்கும். தீ விபத்துகள் அல்லது விரும்பத்தகாத சம்பவங்கள் ஏற்படுகையில் தீ பாதுகாப்பு நடவடிக்கை திட்டம் எல்லோரையும் காப்பாற்றும் வகையில் சரியான தடத்தில் இருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு அந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜோஹோர் கோத்தாதிங்கி தஞ்சோங் பென்யூசோப் கடலில் அரச கப்பல் பண்டேக்கார் மூழ்கியதற்கு அதன் வயது முதன்மை காரணமன்று. நேற்று நடந்த அந்த சம்பவம் தொடர்பான அறிக்கைக்காக தமது தரப்பு காத்திருப்பதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நூர்டின் தெரிவித்தார். அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான அரச கப்பல் பண்டேக்கார் கசிவு காரணமாக நேற்று தென்கிழக்கு தஞ்சோங் பென்யூசோப்பிலிருந்து 2 மைல் தொலைவில் மூழ்கியது. அது மூழ்கியதற்கான காரணத்தை அறிய முழு அறிக்கைக்காக மென்டெஃப் காத்திருக்கிறது. 1979 ஆண்டு தொடங்கி பயன்படுத்தப்பட்டு வரும் பண்டேக்கார் கப்பல் 50 வயதை நெருங்குவது TLDM-இன் தொடக்கக்கட்ட புலனாய்வில் தெரிய வந்துள்ளது. ஆயினும் கடலில் மூழ்கியதற்கு பல காரணிகளுள் வயதும் ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அதுவே முதன்மை காரணம் ஆகிவிடாது. மூழ்குவதற்கு முன்னர் பண்டேக்கார் கப்பல் கடலுக்கடியில் எதையோ மோதி இருக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த சம்பவத்தில் எவரும் உயிர் இழக்காததை எண்ணி சற்று ஆறுதல் அடைவதாக டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நூர்டின் குறிப்பிட்டார். நாட்டில் இன்று வரை 31 பேர் குரங்கம்மை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 25 பேருக்கு தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். குரங்கம்மை தொற்று இருக்கலாம் என ஐயுறப்படும் 6 கண்காணிக்கப்படுகின்றனர். இதுவரை யாரும் அந்த நோய் தொற்றுக்கு ஆளாகவில்லை என்பதை அமைச்சர் உறுதி செய்தார். ஆகினும் நாட்டின் அனைத்துலக வாயில்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தொற்று நோய் தடுப்பு மையங்களும் 8 முதன்மை ஆய்வகங்களும் ஆயத்த நிலையில் உள்ளதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். நாட்டில் இறுதியாக கடந்த ஆண்டு நவம்பரில் குரங்கம்மை தொற்று பதிவானது. இதுவரை அந்த தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை 9 நீடிக்கிறது. இவ்வேளையில் நாட்டில் நீரிழிவு நோய்களுக்கான இன்சுலின் மருந்து பற்றாக்குறை நிகழவில்லை என்பதை சுகாதார அமைச்சர் உறுதிப்படுத்தினார். ஆண்டு இறுதி வரை போதுமான கையிருப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். அதேவேளை மாற்று மருந்துகளை அமைச்சு கண்டறிந்திருப்பதாகவும் புதிய மருந்து பட்டுவாடா நிறுவனத்தை பெறும் முயற்சிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். உற்பத்தி மந்தம் காரணமாக நாட்டில் இன்சுலின் விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு கடந்த வாரம் கூறியிருந்தது. ஊழியர் சேமநிதி வாரியத்தின் புதிய தலைவராகிறார் தான் ஸ்ரீ முகமது ஜூக்கி அலி. வரும் செப்டம்பர் 1 அவரின் பணி நியமனம் நடப்புக்கு வருகிறது. EPF முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ அஹ்மத் பட்ரி முகமது ஜாஹிருக்கு மாற்றாக அவர் அந்த பொறுப்பை ஏற்கிறார். 2020 மே முதல் நாள் தொடங்கி தான் ஸ்ரீ அஹ்மத் பட்ரி EPF தலைவராக பொறுப்பு வகித்தார். அவர் ஆற்றிய சிறந்த சேவைக்கு அந்த அந்திம கால நிதி சேமிப்பு அமைப்பு நன்றியை உரித்தாக்கியது. அரசு துறையில் பரந்த பட்டறிவு கொண்ட தான் ஸ்ரீ முகமது ஜூக்கியை வரவேற்று வாழ்த்தியது. அவரது இலக்கு அந்த வாரியத்தை வெற்றி பாதையில் இட்டுச் செல்லும் எனவும் KWSP நம்பிக்கை தெரிவித்தது. பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் நாளை சந்திக்கவிருக்கிறார். இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்ட ஆயத்தங்கள் குறித்த விவரங்கள் பேரரசரிடம் விளக்கப்படும் என ஃபாமி குறிப்பிட்டார்.
தேசிய நாள் கொண்டாட்டத்துக்கு ஓரிரு நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் நாளை அது தொடர்பிலான ஆயத்தங்கள் பேரரசிடம் தெரிவிக்கப்படும். நிகழ்ச்சி நிரல் மட்டுமின்றி பொது போக்குவரத்துக்கான சிறப்பு வழிகள் குறித்தும் விளக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். புத்ராஜயாவில் இயங்கும் வாட்டர் டாக்ஸி இலவச பயண படகு சேவை குறித்தும் அறிவிக்கப்படும் என்றார் அவர். புத்ராஜயா ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு செல்ல மக்கள் வாட்டர் டாக்ஸியை பயன்படுத்தலாம். அதன் வழி கொண்டாட்டங்கள் நிகழும் பகுதியில் நெரிசலை குறைக்க முடியும். கோலாலம்பூர் ஸ்ரீபந்தாய் இடைநிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய மாத கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பின் ஃபாமி செய்தியாளர்களிடம் இந்த விவரங்களை வெளியிட்டார். பேரரசர் நாட்டின் மீது விசுவாசத்தை ஓங்கச் செய்யும் திட்டம் பேராக்கில் தொடக்கம் கண்டது. இவ்வாண்டு தேசிய தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் அந்த போட்டிக்கு பேரா ஆட்சியாளர் சுல்தான் நாசரின் முய்சுடின் ஷா தலைமையேற்றார். அரசியார் துவான்கு ஜாரா சாலிமும் கலந்து கொண்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு பேராக்கில் இந்த திட்டம் அறிமுகம் கண்டது. பேரா மக்களிடையே வேறுபாட்டை களைந்து மலேசியர்கள் எனும் அடையாளத்தை வேரூன்ற செய்ய வேண்டும் எனும் நோக்கில் மாநில அரசாங்க செயலாளர் அலுவலகம் மற்றும் மாநில கல்வித்துறை ஒன்றிணைந்து 6வது ஆண்டாக இந்த திட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது. சொற்பொழிவு, கட்டுரை எழுதுதல், கவிதை எழுதுதல், பதாதைகள் வரைதல் உட்பட பல நிகழ்வுகளும் போட்டிகளும் நடத்தப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு சுல்தான் நாசரின் ஷாவும் துவான்கு ஜாராவும் பரிசுகளை வழங்கினர். நகாராக்கு நம் நாட்டு பண். எந்த இசை கருவியிலும் தனித்து ஒலிக்கும் நாதம். இசைக்கருவியில் அந்த நாட்டு பண்ணை இசைத்தனர் மாணவர்கள் 10 பேர். தேசப்பற்றை வெளிப்படுத்தும் அவர்களின் உன்னத முயற்சி வெற்றி சிகரத்தை தொட்டது. மலேசியா அதன் 67ஆம் சுதந்திர தினத்தை கொண்டாடவிருக்கிறது. அதற்கு மாண்பு சேர்க்கும் பொருட்டு ஸ்ரீ ஐஸ்வர்யா நுண்கலை கூடத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் கூட்டாக பல இசை கருவிகளை கொண்டு நகாராக்குவை இசைத்தனர். அவர்கள் சில நாட்கள் பயிற்சி மேற்கொண்டனர். நான் இந்த தேசிய கீதத்தை மிருதங்கத்தில் வாசிச்சிருக்கேன். பல கஷ்டங்களையும் சவால்களையும் எதிர்நோக்கினேன். அதையும் தாண்டி இது எல்லாத்தையும் வாசித்து உங்களுக்கு ஒரு சிறந்த படைப்பாக கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். இந்த தேசிய கீதத்தை எல்லோரும் வெஸ்டர்னைஸாக தான் வாசிச்சிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் கர்நாடிக் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேசிய கீதத்தை நம்மளோட தமிழர் இசை கருவியில் வாசித்தது ரொம்பவும் சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இதை வாசிக்கிறப்ப சில சவால்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த தேசிய கீதம் முழுக்க முழுக்க ஒரு வெஸ்டர்னில் வாசிப்பாங்க. இது நம்ம வெஸ்டர்ன் கர்நாடிக் வாசிக்கிறப்ப கொஞ்சம் ஒரு சவாலாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய பயிற்சி தேவைப்பட்டுச்சு. அப்படி இருந்தாலும் தேசிய கீதத்தை நம்ம தமிழர் இசைக்கருவியில் வாசிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நான் இந்த தேசிய கீதத்தை கஜோனில் வாசியிருக்கேன். ஸோ நம்மளோட 67வது சுதந்திர நாளுக்கு நம்ம ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி நம்ம வெஸ்டர்ன் மியூசிக்கோ கர்நாடிக் மியூசிக்கோ சேர்ந்து ஒரு ஃபியூஷனில் இந்த தேசிய கீதத்தை வாசிச்சிருக்கோம். இதனால் we can promote our Indian society with our national society and even the Western culture. So I would like to thank a lot my masters and my teachers that taught me how to play this music. இந்த மறுடிக்கா சுதந்திரனால நாங்கள் இந்தமாரி பாரம்பரிய இசைக்கருவிகளில் வாசிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 67வது சுதந்திர நாள் நாங்கள் இந்த வழியில் மக்களுக்கு இசையை வழங்குகிறோம். அண்ட் எங்கள் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில் எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் வழங்கினதுக்கு. நான் தேசிய கீதம் வயலினில் வாசிக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது எனக்கு பீஸ்ஃபுல்லாக தோணும். எனக்கு இந்த வயலின் கற்றுக் கொடுத்த மாஸ்டர்ஸ்க்குலாம் நன்றி. பல இனங்களை சார்ந்த மலேசியர்களை இணைக்கும் ஆற்றல் நகாராக்குவுக்கு உண்டு. அதனை பாரம்பரிய இசை வடிவில் மிளிர செய்ய சற்று அவகாசம் பிடித்ததாக மகேஸ்வரி நாராயணன் தெரிவித்தார். மாணவர்கள் அனைவரும் கர்நாடக இசைக்கருவியும் மற்றும் வெஸ்டர்ன் இசைக்கருவியிலிருந்து தேசிய கீத பாடலில் மீட்டினாங்க. இது போன்ற இசைக்கருவியில் நம்மளுடைய தேசிய கீதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது மீட்டுறப்ப கேட்கறது வித்தியாசமாகவும் இருக்கின்றது. இதை படிக்கும் பொழுது மாணவர்கள் மாணவிகள் மிகவும் சந்தோஷத்தோடும் ஊக்கத்தோடும் படித்தார்கள். சொல்லிக் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. இந்த உணர்வு எப்பவும் இருக்க வேண்டும், இன்னும் வளரட்டும் என்று
வாழ்த்துகிறேன். கில்லான் புக்கித்திங்கியில் இயங்கும் ஸ்ரீ ஐஸ்வர்யா நுண்கலை கூடத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு இந்திய பாரம்பரிய கருவிகளை பயில்கின்றனர். ஓசைகள் இசையாகும் போது அதற்கு மயங்காதோர் யார்தான் இல்லை இந்த பூ உலகில். இசை, பண்பாட்டு முதலியவற்றை பேணும் இதுபோன்ற முனைப்புக்கு மக்கள் ஆதரவு நல்க வேண்டும். Celebration of National Month and Malaysia Day 2024. Come and join us to witness the parade for National Day at Dataran Putrajaya on 31st August 2024, Saturday at 7:30 a.m. Saluran Berita at MyTV 123 and TVOK will bring you an exclusive live broadcast of National Day 2024 featuring a variety of exciting programs. Malaysia Madani, Jiwa Merdeka. தமிழும் சைவமும் தழைத்தோங்க வழிவகுத்தவை திருமுறைகள். அவற்றை ஓதி உய்வையடையும் பெரும்பேறு இன்றைய தலைமுறைக்கும் நிலைத்திருக்கிறது. அதனை முன்னிறுத்தி திருமுறை ஓதும் விழா அரங்கேறியது. மலேசிய இந்து சங்கத்தின் ஆதரவில் 46வது திருமுறை ஓதும் விழா பினாங்கு ஜார்ஜ் டவுனில் நடைபெற்றது. வாழ்க்கையின் உன்னதத்தையும் சமய நெறிகளையும் எடுத்துணர்த்தும் இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றனர். அவர்களின் இந்த உன்னத ஆர்வத்தை மெருகூட்டும் வகையில் 700க்கும் மேற்பட்ட பெற்றோர்களும் கலந்து சிறப்பித்தனர். மாநில நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இவ்விழாவில் பங்கேற்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது இளம் தலைமுறையின் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு கட்டியம் கூறுகிறது. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பேரண்ட்ஸோட, டீச்சர்ஸோட, டெம்பிள் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தனால்தான் இவ்வளோ பிள்ளைங்களை நம்ம 3500 பிள்ளைங்க மாநில அளவில் இது செஞ்சுருக்கோம். இதுக்கு ஒத்துழைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் பொலிட்டிஷியன், ஃப்ரம் ஸ்கூல், டெம்பிள் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒன்றுமே ஒத்துமை கொடுத்துருக்காங்க. மலேசியா இந்து சங்கத்துக்கு கூட எங்களுக்கு கூட சேர்ந்து வேலை செய்ய எல்லாத்துக்கும் இப்போ தயார். அதுவும் முக்கியமாக பினாங்கு இந்து எண்ணமம் படுக்கிறத நாங்கள் ரெடியாக இருக்கோம். இன்றைக்குமே வேலை செய்ய. சிறப்பு விருந்தினராக பினாங்கு முதலமைச்சர் சாவ் கொன் யூ இந்த விழாவில் கலந்து கொண்டார். திருமுறைகள் ஓதுவதன் வாயிலாக இசையின் மகத்துவத்தையும் மாணாக்கர்கள் அறிய முடிகிறது என அவர் குறிப்பிட்டார். நால்வர் உரைத்த திருமுறை இன்றைய தலைமுறையினரின் மனதையும் ஆட்கொண்டுள்ளது என்றால் அது மிக இல்லை. அது இளம் தலைமுறையினரிடையே ஒழுக்கத்தையும் தமிழ் பற்றையும் ஓங்க செய்யும் என்பது திண்ணம். 8ஆம் மாதம் மித்ரா கேக் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் முழுக்க இந்திய சமுதாயத்தினருக்காக இலவசமாக நடத்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிது. இதுக்கு முன்னுக்கு கேக்கு, ரொட்டிலாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அனுபவமும் இருந்ததில்லை. ஸோ இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் செஃப் முத்தமிழ் கேக்கு, ரொட்டி, ஸ்வீட் பன்ஸ்லாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதன் மூலம் நான் என்னோடய அனுபவத்தை வளர்த்துக்கிட்டேன். அதோட மித்ரா எங்களுக்கு இலவசமாக சில பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க கேக் செய்கிறதுக்கு. இதை வச்சு வியாபாரம் செய்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். இந்த வேலையில் நான் மித்ராவுக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கிறேன். Shopee 99 hari pembelian hebat, 90% diskon menang hadiah hari-hari. Nikmati 90% diskon harian di Shopee 99 hari pembelian hebat. Beli sekarang. அமெரிக்கா அறிவித்துள்ள போர் நிறுத்த திட்டத்தை செயல்படுத்த ஹமாஸ் ஆயத்தமாய் உள்ளது. காசாவில் உடனடி சண்டை நிறுத்தம் செயலாக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்னதாக குறிப்பிட்டதை அடுத்து ஹமாஸ் அரசியல் பிரிவு மூத்த அதிகாரி ஈசாட் அல் ரிஷிக் அவ்வாறு கோடி காட்டினார்.
அமைதி பேச்சுக்கு தலைமை ஏற்றிருக்கும் எகிப்து மற்றும் காத்தார் பேராளர்களை சந்தித்த பின்னர் ஹமாஸ் தரப்பு கெய்ரோவிலிருந்து நேற்றிரவு புறப்பட்டது. காசாவிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுவதுமாக வெளியேற வேண்டும் எனும் நிபந்தனை உட்பட பல்வேறு விவகாரங்கள் அந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. அரச தந்திர முறையில் சுமூகமான போர் நிறுத்தத்தை ஹமாஸ் வலியுறுத்தியதாக ஈசாட் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நெருக்கடி மோசமாவதை தடுக்க அது அவசியம். கடந்த மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் ஹெஸ்புல்லா ராணுவ படை தளபதி ஃபுவாட் ஷுக்கார் கொல்லப்பட்டதை ஈசாட் நினைவு கூர்ந்தார். இந்நிலையில் மேற்காசியாவில் ஓங்கியுள்ள பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா தொடர்ந்து முனையும் என வெள்ளை மாளிகை பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவன் தெரிவித்தார். லெபனான் எல்லையில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே தொடரும் தாக்குதல்களை அவர் சாடினார். காசாவில் சண்டை நிறுத்தத்தை செயலாக்க அமெரிக்கா தொடர்ந்து போராடுகிறது. அதேவேளை லெபனான் இஸ்ரேல் எல்லைப் பகுதியில் அமைதியை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜேக் குறிப்பிட்டார். ஹெஸ்புல்லா ராணுவம் நேற்று நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை யூதப்படையை நோக்கி பாய்ச்சியதால் அங்கு நிலைமை மோசமாகியுள்ளது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் லெபனானை நோக்கி தாக்குதல்களை தொடர்கிறது. அந்த வட்டாரத்தில் கடந்த 10 மாதங்களில் நடைபெறும் மிக மோசமான தாக்குதல்களாக ஜேக் அவற்றை வகைப்படுத்தினார். ராணுவ வியூக திட்டங்கள் சிறப்பு நடவடிக்கை அதிகளவில் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்த வடகொரியா திட்டமிட்டுள்ளது. அவற்றின் தயாரிப்பை அதிகரிக்கும்படி அதன் தலைவர் கிம் ஜோங் உன் உத்தரவிட்டார். தாக்குதல்களுக்கு பின் அழிந்துவிடக்கூடிய தன்மையிலான தொழில்நுட்பம் பொருந்திய ஆளில்லா விமானத்தை உருவாக்க கிம் பணித்தார். உளவு, நீரடி தாக்குதல் என பல வகை பயன்களுக்கு ஆளில்லா விமானத்தின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வடகொரிய ராணுவ படையில் ஆளில்லா விமானத்தை இணைத்த பின் அதன் ஆற்றலை சோதிக்க சோதனைகள் நடத்தப்படும். குறுகிய தொலைவு ஏவுகணைகள், கனரக பீரங்கிகள் உள்ளிட்ட வியூக போர் திறன்களையும் அந்த அணுவாயுத நாடு அதிகரித்துள்ளது. கண்டம் விட்டு கண்டம் குறுகிய தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் அணுசக்தி திட்டத்தில் முன்னேற்றம் கண்ட பின் ஆளில்லா விமானத்தை வடகொரியா பயன்படுத்தும். டெலிகிராம் தோற்றுநரும் தலைமை செயல்முறை அதிகாரியுமான பவல் ட்ரோஃப் அதிரடி கைது. அந்த பிரபல செயலியை உட்படுத்திய குற்றச் செயலில் ஈடுபட்டதன் காரணமாக பாரிஸில் ட்ரோஃப் கைது செய்யப்பட்டு பிரான்ஸ் நீதிமன்றத்தில் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். டெலிகிராம் செயலி குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த டுரோஃப் நடவடிக்கையை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல், சிறாரை மையப்படுத்திய பாலியல் தகவல்கள், மோசடிகள் போன்றவற்றை களைவதில் செயலாக்க தரப்பிடம் 1 கோடிக்கும் மேற்பட்ட பயனர்கள் கொண்டிருக்கும் அந்த செயலி ஒத்துழைக்க தவறியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பாரிஸிற்கு அருகே லிபோகேட் விமான நிலையத்தில் நேற்று அந்த ரஷ்ய செல்வந்தர் மீது அதிரடி கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அது தொழில்நுட்ப உலகில் மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான ஆணையை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 96 மணி நேரத்திற்கு நீட்டித்துள்ளது. தடுப்பு காவல் முடிவரும் போது அதை நீட்டிப்பதா, பவல் ட்ரோஃப் மீது குற்றம் சுமத்துவதா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். ரஷ்யா, யுக்ரைன், முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகளில் டெலிகிராம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. பணி நேரத்துக்கு பின் அலுவல் அழைப்புகள் ஏற்கப்பட மாட்டா. அது தவறில்லை, குற்றமில்லை என சட்ட ரீதியில் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு உரிமை வழங்கியுள்ளது ஆஸ்திரேலிய அரசு. பணி நேரத்துக்கு அப்பால் அவசர தேவைகள் இன்றி வரும் எல்லாவித அலுவலக அழைப்புகளையும் மறுக்க ஆஸ்திரேலியர்களுக்கு இனி உரிமை உண்டு. கோவிட்-19 பெருந்தொற்று காலம் தொடங்கி வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறையை செயல்படுத்திய அந்த மாபெரும் தீவு நாட்டின் பெரிய தொழில்துறைகளை அது சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு தண்டம் விதிக்க புதிய சட்டம் வகை செய்கிறது. சில ஐரோப்பிய மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளை முன்னோடியாக கொண்டு இவ்வாண்டு பிப்ரவரி ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் அது தொடர்பான சட்ட வரைவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். 24 மணி நேரத்திற்கு ஊதியம் வழங்கப்படாத ஓர் ஊழியர் 24 மணி நேரமும் அலுவலக தொடர்பில் இல்லாததற்கு தண்டனை வழங்க முடியாது என சட்ட வரைவை முன்வைத்த போது அவர் ஆற்றிய உரை
தங்கள் பொன்னான நேரத்தை குடும்பத்தாருடன் செலவிட விரும்பும் ஆஸ்திரேலியர்கள் மத்தியில் பரவலான பாராட்டை பெற்றது. இப்போது நடுத்தர மற்றும் பெருநிறுவனங்களுக்கு செயலாக்கப்படும் அந்த சட்டம் அடுத்த ஆண்டு இதே நாள் தொடங்கி 15க்கும் குறைவான பணியாளர்களை கொண்டு இயங்கும் சிறிய நிறுவனங்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படும். உலகின் மாபெரும் தாழ்வான ஆற்றுப்படுகை நிலத்தை கொண்டிருக்கும் வங்காளதேசத்தில் வெள்ளம் வடிகிறது. இடைவிடாத கனமழையால் மூண்ட வெள்ளத்தில் லட்சக்கணக்கானோர் சிக்கிய வழி 20 பேர் அதில் பலியானார்கள். இடைவிடாத கனமழையால் மூண்ட வெள்ளத்தில் 3 லட்சம் பேர் உதவி மையங்களில் இன்னமும் அடைக்கலம் நாடி இருக்கின்றனர். இது இம்மாதம் பொறுப்பேற்ற புதிய அரசாங்கத்துக்கு பெரும் சவாலை உண்டாக்கியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடங்களில் சிக்கியிருப்போரை மீட்க இராணுவத்தினரும் கடற்படையினரும் களம் இறக்கப்பட்டுள்ளனர். 3,07,000 பேர் உதவி மையங்களில் தஞ்சம் புகுந்த வேளை 52 லட்சம் பேர் பேரிடர்களின் பிடியில் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் நிர்வாக அமைச்சு தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தகவல் தொடர்புகளை சீரமைக்கும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. பிரேசிலின் தென் மாநிலமான சவோ பவுலோவில் கோர தாண்டம் ஆடுகிறது காட்டு தீ. அதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் இராணுவ விமானங்களை பயன்படுத்துகிறது. இராணுவ விமானங்களை கொண்டு 12,000 லிட்டர் அளவிலான நீரை பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மீது தெளிக்க முடியும். பாதுகாப்பு கருதி 7 லட்சம் பேர் சவோ பவுலோ மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அடர்ந்த புகை காரணமாக விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. அங்குள்ள சில சாலைகளும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டன. இந்த காட்டு தீயால் அந்த பகுதியை சுற்றியுள்ள விளை நிலங்கள் எரிந்ததுடன் கால்நடைகளும் மடிந்தன. 2024 LTDL சைக்கிள் பந்தயம். கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு அந்த போட்டியை ஏற்று நடத்த கூடுதல் ஒதுக்கீடு தேவைப்படுவதாக மலேசிய விளையாட்டு மன்ற தலைவர் அப்துராஷ் யாக்கூப் தெரிவித்தார். 2024 Le Tour de Langkawi போட்டிக்கான செலவு இம்முறை 1,50,00,000 ரிங்கிட்டிற்கும் கூடுதலாக உள்ளது. எனினும் அதற்கான சரியான செலவு யாதென்பது துல்லியமாக வெளியிடப்படவில்லை. தளவாடம் மற்றும் போக்குவரத்தை உட்படுத்தி அந்த தொகை அதிகரித்துள்ளது. பந்தயத்தில் தீபகற்பத்தை தவிர சபாவும் சரவாக்கும் உட்படுத்தப்பட்டால் செலவு கணிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகரிக்கக்கூடும். வியூக ஒத்துழைப்பின் மூலம் போட்டி ஆதரவாளரான டூரிசம் மலேசியா 10 லட்சம் ரிங்கிட்டை வழங்க முன் வந்துள்ளதாக அப்துராஷ் யாக்கூப் குறிப்பிட்டார். லா லிகா காற்பந்தாட்டம் 3-0 எனும் கோல் எண்ணிக்கையில் ரியால் மட்ரிட் வென்றது. அதனை சமாளிப்பதில் ரியால் வாலடோலிட் அணி கடும் போராட்டத்தை எதிர்நோக்கியது. ஆட்டம் தொடங்கிய 45 நிமிடத்துக்கு இரு அணிகளும் எதிராளிகளின் கோல் முனைகளை நோக்கி சளைக்காது தாக்குதல்களை நடத்தின. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ரியால் மட்ரிட்டின் ஃபெட்ரிகோ வால்வார்டே. ஆட்டம் பிற்பாதியின் 50ஆம் நிமிடத்தில் ஃப்ரீ கிக் வாயிலாக அவர் அணிக்கான முதல் கோலை புகுத்தினார். மற்றொரு கோலை புகுத்த எம்பாபே உதைத்த பந்தை கோல் காவலரான கால்ஹெயின் வெற்றிகரமாக தடுத்தார். இருப்பினும் ரியால் மட்ரிட்டின் பிராஹிம் டயாஸ் அணிக்கான 2வது கோலை பெற்றுத் தந்தார். அதனைத் தொடர்ந்து சளைக்காமல் போராடியதன் பலனாக ரியால் மட்ரிட்டின் 18 வயதான ஆண்ட்ரிக் அணிக்கான வெற்றி கோலை புகுத்தினார். மற்றொரு ஆட்டத்தில் ஜிரோனாவை 3-0 என பந்தாடியது அத்லெட்டிகோ. மிகுந்த உற்சாகத்துடன் களமிறங்கிய அத்லெட்டிகோ ஆட்டம் தொடங்கிய 39வது நிமிடத்தில் கிரீஸ்மன் வாயிலாக முதல் கோலை பெற்றது. ஆட்டத்தின் பிற்பாதியின் 48வது நிமிடத்தில் லொரென்தே லாவகமாக 2வது கோலை புகுத்தினார். அதனையடுத்து ஆட்டத்தின் வெற்றி கோலை புகுத்தி கொக்கே அத்லெட்டிகோவை முன்னணி வகிக்க செய்தார். காஞ்சி சீருடை ஆண்மை செய்கையின் அறிவர் விளக்கம். சிறந்த ஆளுமை தன்மை சான்றாமை பண்புகளில் ஒன்று. ஒருவரது சிறப்பான ஆளுமை தன்மையை அவர் செய்யும் செயல் திறமையை கொண்டு அறியலாம் என மொழிகிறது முதுமொழி காஞ்சி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசிய மடானி ஜீவா மடேகா.